வணக்கம் வருஷம் பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உருளைக்கிழங்க பொடி மாஸ் மாதிரி பண்ணுவோம் பாருங்கப்பா. இந்த உருளைக்கிழங்க அரிஞ்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக போட்டிருக்கேன். வெந்தோடனே தோலை உரிச்சிட்டு அப்படியே பிசைஞ்சு வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். இல்லை தக்காளி சாஸ் ஊற்றி பூண்டு எல்லாம் போட்டு பெருஞ்சீரகம் போட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணிட்டு வராமங்க. காரப்பொடி போட்டு 3 பெரிய வெங்காயம் பூண்டு இதை நைஸாக வெட்டி வச்சுக்கணும். 3 பெரிய வெங்காயம். உருளைக்கிழங்கு வெந்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஆற வச்சு தோலை உரித்து பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ உருளைக்கிழங்க பொடி மாஸ் அப்படியே கையால் பிசைஞ்சிட்டு வச்சுருக்கேன். பூண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சோயா சாஸ் இருக்குது. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி தீந்துட்டு அதனால் சோயா சாஸ் ஊற்ற போகிறேன். இப்போ அடுப்பில் வாணலி வச்சாச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு. பெருஞ்சீரகமும் ஜீரகமும் போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு வாயுவில் அதனால் போட்டாச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தையும் பூண்டையும் அடுத்து கருவேப்பிலை பொடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கருவேப்பிலை நிறையா இருந்தால் காய வச்சு அலசி காய வச்சு பொடியாக நுணுக்கி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வீணாகவே போகாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வீணாக போகாது. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். சிவப்பாக வதக்கணும். இதில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த வதக்கிறதுல கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு. நல்லா செவரட்டும். தக்காளி சாஸ் இருந்தால் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஊற்றுறேன். கொஞ்சமாக லைட்டாக. அடுத்து காரப்பொடி இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைன்னா குழம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கையும் இதில் போட்டு நல்லா கிண்டிடணும். அந்த மசாலா அதில் இறங்கணும். அது வரைக்கும் கிண்டிடணும். உருளைக்கிழங்கை போட்டு கிண்டியாச்சுங்க. கிண்டிட்டாச்சு. எப்படி கிண்டிருக்கேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு போட்டு மசாலா பொடி போட்டு கிண்டியாச்சு. இப்போ தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சது இப்போ இதில் ஊற்றணும். ஊற்றுறேன் பாருங்கள். ஊற்றிருக்கேன் நான் தேங்காய் பெருஞ்சீரகத்தை. இதில் ஊற்றியாச்சு. ஊற்றி இதை நல்லா கிண்டணும். இதை கிண்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கடுகும் போட்டு தாளிச்சிக்கலாம். சாத்து தட்டு சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு பொடி மாஸ். இதை கிரேவின்னு கூட சொல்லிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.